வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம சத்துமாவு கஞ்சி ஃப்ரம் மன்னா அதோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். இந்த பேக் வந்து பேபிஸ்க்கும் அடல்ட்ஸ்க்கும் கொடுக்கலாம். 6 monthsலேருந்து இந்த கஞ்சி கொடுக்கணுங்க. இதில் 14 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குதுன்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நான் வந்து பவுட்ராகவே வாங்கலை. ஸோ இதில் ஆட் பண்ணியிருக்கிற ரா மெட்டீரியல், அதாவது நல்ல ரோஸ்டடான கிரெயின்ஸை அப்படியே பேக் பண்ணி விற்கிறாங்க. ஸோ அதை வாங்கியிருக்கேன். இதோட நெட் வெயிட் 1 kg. ஸோ இதுதான் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ராகி, பாஜ்ரானா கம்புங்க, ஜோவர் வந்து அது ஒரு சோளம், அப்புறம் வந்து க்ரீன் கிராம். இந்த க்ரீன் கிராம் பச்சைப்பயிறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியண்ட். அப்புறம் சோயாபீன். இந்த சோயாபீன் வந்து ஆண் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம், பெண் குழந்தைங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கார்டமம், அது வந்து டயட்ரிக்கும் ப்ளஸ் டைஜஷனுக்கும். அடுத்தது கேஷ்யூஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட ப்ரிப்பரேஷன் ஜஸ்ட் 3 ஸ்பூன்ஸ் வந்து நீங்கள் பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கஞ்சி செய்யலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. இது FSSAIயால் அங்கீகரிக்கப்பட்டது, அதாவது ஃபுட் வந்து ஸ்டாண்டர்டான ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு விஷயம். மாவில் என்னென்ன கலந்துருக்காங்கன்னு தெரியாது, பட் இது வந்து ரா மெட்டீரியலாகவே அப்படியே கொடுக்குறனால we can have it அப்படின்னு சொல்லலாம். தென் இதோட ரூபா 240 ஸோ இது வந்து 1 kg வரும். அண்ட் இது எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்ல போனால் 30 days கிட்ட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இப்படி அன்பாக்ஸ் பண்ணோடனே உங்களுக்கு இது நல்லா நீட்லி பேக்டாக இருக்கும். அண்ட் இட் இஸ் ஹைஜீனிக்லி பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அண்ட் இதில் வந்து ஏதாவது ஓட்டை விழுந்தது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வாங்க வேண்டாம். ஸோ இப்போ ஒரு க்ளீன் பவுலில் நான் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். பட் இந்த பவுலில் நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் டு என்ஷூர், அதாவது பேபிஸ்க்கு அடல்ட்ஸ்க்கு கொடுக்குறனால கொஞ்சம் வந்து ஹைஜீனிக்காக இருக்கா, ஏதாவது வண்டு இல்லாமல் இருக்கா, ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணுறதுக்காக ஒரு க்ளீன் கிளாஸ் பவுலில் ஒரு பேக்கெட்டாக அன்பாக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இப்படி ரேப்பரை எடுத்து இந்த மாதிரி போடுறதுனால உங்களுக்கு ஏதாவது மண் இல்லைனா ஏதாவது கல் இதெல்லாம் இருக்கான்னு ஜஸ்ட் செக் பண்ணிவிட்டு தென் நீங்கள் வந்து ஆட் பண்ணுற ஒரு வெசலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நான் கொடுக்க போகிற ஒரு வெசல். ஸோ அதனால் அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஜோவர் வந்து என்னென்னா சோளம் சொல்லுவோம், அதுவும் ஈக்குவல் அமௌண்ட்டாக கொடுத்துருக்காங்க, அதையும் ஆட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணுறேன். இதோட லிஸ்ட்லாம் நான் சைடில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், பாருங்கள்.